ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، والموت راحة لنا من كل شر. أيها الأخوة والأخوات، وصلنا إلى الدرس الثاني عشر والثالث عشر. طيب، ماذا سندرس في هذين الدرسين؟ إسناد الفعل المضارع إلى الضمائر. إسناد الفعل المضارع إلى الضمائر. ودرسنا في الدرس الحادي عشر هذا إسناد الفعل المضارع إلى الضمائر في جدول مخصص له. طيب، مع ذلك هنا المؤلف يعيد ذلك إجمالا. طيب، علامة الرفع. أولا നാം ஏற்கனவே ஒரு முதாரியான ஃபியல ضمீர்கள் பக்கம் இணைக்கிற சம்பந்தமாக கடந்த பாடத்தில் பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த பாடத்திலையும் ஒரு சுருக்கமான ஒரு அட்டவணையை முஅல்லிஃப் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. வாவில் ஜமா பக்கம் நாங்கள் முதாரியான ஃபியலை இணைக்கிறோம். உதாரணமாக எதுருசூன் இருக்கிறது, நாங்கள் எப்படி மாத்திரம் எதுருசூன வாவில் ஜமா கொடுக்கிறோம். எதுருசூன ததுருசூன. இங்க ரஃபுக்குரிய அடையாளம் அலாமத்து ரஃப் அது சுபூத்து நூன் இந்த இடத்துல இருக்கிறது. எதுருசூன நூன் இருக்கிறது தான் ரஃபுக்குரிய அடையாளம். நஸ்பு ஜஸ்முடைய நிலையில எதுருசு ஐ எதுருசு லம் எதுருசு லன் எதுருசு அந்த மாதிரி நூன் விழுந்துடும். ரஃபுக்குரிய அடையாளம் நூன் அந்த இடத்துல சுபூத்தாக இருக்கிறது, தெரிவாடாக இருக்கிறது. அதே மாதிரி தான் யாவுல் முகாத்தபா இங்க ஃபாயிலாக இருக்குது. இதுல முஅன்னஸ் முகாத்தபால ததுருசீன என்றதுல தஃஅலீன. அதுல யாவுல் முகாத்தபா தமீர். யாவுல் முகாத்தபா தான் தமீர். அங்கேயும் சுபூத்து நூன் இருக்கிறது தான் ரஃபு அடையாளம். நஸ்பு ஜஸ்முடைய நிலைமைகள்ல என்ன நடக்கும்? நூன் விழுந்துடும் தானே, ஹத்ஃபு நூன். நாங்கள் லம் ததுருசி லன் ததுருசி இந்த மாதிரி சொல்லுவோம். அதாவது நூன் விழுந்துடும். நூன் இருக்கிறது ரஃபுக்குரிய அடையாளம். ரஃபுடைய நிலையில நாங்கள் நூனை வைப்போம். இது யாவுல் முகாத்தபா வரும் பொழுது இந்த நிலைமை இருக்கும். நூனு நிஸ்வா வரக்கூடியதுல எதுருசுன ததுருசுன. நூனு நிஸ்வா அவர்கள் பல பெண்கள், நீங்கள் பல பெண்கள். எதுருசுன ததுருசுன என்று வரக்கூடிய இந்த தமீர்களுக்கு நாங்கள் ஃபேலை இணைக்கும் பொழுது அங்க சுக்கூன் தான் அந்த ஃபேலுக்கு வரும். எதுருஸ் சீனுக்கு சுக்கூன், ததுருஸ். இது மபினி, இது மாறாது அப்படின்ற அர்த்தம். ரஃபு நஸ்பு ஜஸ்ம் இந்த மூன்று நிலையிலையும் எதுருசுன ததுருசுன என்று தான் வரும். வேற எந்த மாற்றமும் வரமாட்டாது. அடுத்ததாக கஸ்ரு ஹம்ஸதி இன்ன வ ஃபத்ஹுஹா. இன்னையுடைய ஹம்சாவை கஸ்ரு செய்யறது ஃபத்ஹு செய்யறது சம்பந்தமாக நாங்கள் அதாவது சில இடங்கள்ல இன்ன அப்படின்னு வரும், சில இடங்கள்ல அன்ன அப்படின்னு வரும். எப்ப இன்னன்னு சொல்றோம், எப்ப அண்ணன்னு சொல்றோம். இன்னன்றது பல இடங்கள்ல வரும். تكسر همزة إن في مواضع كثيرة ندرس منها موضعين فقط. நாங்கள் அதில் 2 இடங்களை பார்க்க போறோம்.
முதலாவது இடம் في ابتداء الكلام في ابتداء الكلام ஒரு பேச்சிட ஆரம்பத்தில் வரும் பொழுது இன்னன்னு தான் நான் சொல்லணும், அண்ணன்னு சொல்றது இல்லை. இன்னல்லாஹ கஃபூருன் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் இன்ன தாலிப முஜ்தஹிதுன் இன்ன தர்ஸ சஹலுன். இந்த இடங்கள்ல அண்ணன்னு சொல்ல முடியாது என்றால் ஜும்லாவுடைய ஆரம்பத்துல இது இருக்குது. அதனால இது இன்ன அண்ணன்று சொல்லக்கூடாது. அதே மாதிரி இரண்டாவது இடம் கால யகூலு, அந்த ஃபேலுக்கு பின்னால வருவது பஅதல் ஃபிஅலி கால யகூலு கால யகூலு. அது மட்டுமல்ல, காலையிலிருந்து வந்த சொற்கள் கவுல் காயில் இதுகளுக்கெல்லாம் பின்னால வரக்கூடிய இன்னன்னு நாங்கள் சொல்லணும். அங்க அண்ணன்னு சொல்லலாம். قال المراقب உதாரணம் قال الله تعالى القرآن قال المراقب قال المراقب. இந்த இடத்துல إن المدرس غائب إن المدرس غائب قال المراقب إن المدرس غائب. அப்போ நீங்க இன்னன்னு வந்திருக்கு, அண்ணன்னு வரல, காலன்றதுக்கு பின்னால வந்திருக்கு. முராக்கிப் கூறினார், என்ன கூறினார்? இன்னல் முதர்ரிஸ காயிப். அன்னல் முதர்ரிஸன் இந்த இடத்துல சொல்ல இயலாது. ரைட். அப்போ கலாமுடைய ஆரம்பத்திலையும் கவுலுக்கு பிறகும் வரும் பொழுது இன்னன்றதை தான் நாங்கள் சொல்லணும். யகூலுல் முதர்ரிஸு, இங்கேயுமே தான் கவுலுக்கு பின்னால வந்திருக்கு. கவுல் கவுலுண்டா கால யகூலு கவுல் எல்லாம் வரும். யகூலுல் முதர்ரிஸு إن الاختبار سهل إن الاختبار سهل. قل قال لدوان السلطان فعل أمر قل إني مؤمن قل إني مؤمن. نجيب إني أنا مثلا أني نسولي هذا قولك بيرك وندرك. يقولون إنك مسافر يقولون إنك مسافر يقولون إنك مسافر. طيب இது இன்னொரு நான் சொல்லக்கூடிய இடங்கள், இரண்டு இடங்கள் இங்க குறிப்பிட்டிருக்கிறான். இரண்டாவது இடம் எந்த இடத்துல நாங்க அண்ணன்னு சொல்றோம். துஃப்தஹு ஹம்ஸத்து இன்ன, இன்னுடைய ஹம்ஸா ஃபத்ஹ் செய்யப்படும், அதாவது அண்ணன்னு சொல்லப்படும். ஃபீ மவாதிஅ கதீரா, பல இடங்கள்ல. நதுருசு மின்ஹா மௌதிஅன் வாஹிதன் ஃபகத், அதுல நாம ஒரே ஒரு இடத்தை தான் இங்க பார்க்க போறோம். எங்க بعد جميع الأفعال ما عدا أفعال القول. قول உடைய அஃஆல்களை தவிர நாம ஏற்கனவே பார்த்தோமே قول, அந்த அதனுடைய ஃபியல்கள் قال يقول تقول قل قائل, இந்த மாதிரி கவுலுடைய ஃபியல்களை தவிர ஏனைய ஃபியல்களுக்கு பின்னால வரும் பொழுது நாங்க அண்ணன் சொல்லணும், பத்து செஞ்சு தான் சொல்லணும். فيه تفصيل ستدرسه فيما بعد إن شاء الله. இது சம்பந்தமான விளக்கங்கள் இருக்குது, நீங்க பின்னால படிப்பீங்க. இப்போதைக்கு இங்க பாருங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இங்க அஷ்ஹது நாங்க சொல்றோம். அஷ்ஹதுன்றது கவுல் அல்ல, கால தானே. அஷ்ஹதுன்றது கால அல்லாத, கவுல் அல்லாத ஒரு வேறொரு சொல். அப்ப நாங்க அதுக்கு பின்னால இன்னன்னு சொல்ல இயலாது. அஷ்ஹது இன்ன முஹம்மதன் சொல்றோம், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். சமிஅது அன்னல் முதர்ரிஸ காயிப், சமிஅது அன்னல் முதர்ரிஸ காயிப். சமிஅது அன்ன. أظن أنك طبيب أظن أنك طبيب. இதெல்லாம் கால கவுல் அதோட சம்பந்தப்படாத என்றதுனால அல்ஹம்துலில்லாஹ். أتعرف أنني أتكلم أتعرف أنني أتكلم 5 لغات. أتعرف أنني أتكلم
5 لغات. طيب، أن بفتح الهمزة لا تأتي في ابتداء الكلام. அன்னன்றது ஒரு கலாமுடைய ஆரம்பத்துல வராது. இன்னன்றதுன்னு ஆரம்பத்துல வரும். அதே மாதிரி இடையில வரும் பொழுது காலன்றதுக்கு பிறகு வந்தால் இன்ன, ஏனைய செயல்களுக்கு பிறகு வரும் பொழுது அன்ன என்றுதான் வரும். الدرس الرابع فعل الأمر. فعل الأمر. الأفعال ثلاثة. الأفعال 3 أقسام. தெரியுமா ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். فعل الفعل الماضي، الفعل المضارع، فعل الأمر. ذهب فعل ماض، يذهب فعل مضارع، اذهب فعل أمر. فعل أمر. فعل المضارع ماضي، الماضي، المضارع، فعل الأمر. فعل الأمر، فعل الأمر معناه الطلب. فعل الأمر எதுக்கு நாம பயன்படுத்துறோம்? கொண்டு வேண்டது, ஒரு விஷயத்தை செய்யுமாறு வேண்டது தான் நாம் فعل الأمر பயன்படுத்துறோம். فعل الأمر طلب وهو مبني دائما. فعل أمر مبني. வேற எந்த فعل مبني؟ فعل الماضي. نعم، وكذلك الفعل، فعل الماضي مبني دائما. فعل الأمر وهو مبني دائما، وكذلك الفعل الماضي مبني دائما. مبني كمارشة ماذا؟ معرب. عند فعل معرب. فعل المضارع. نعم، فعل مضارع معرب. فعل مضارع معرب. طيب، انظروا. إسناد فعل الأمر إلى الضمائر. إسناد فعل الأمر إلى الضمائر. فعل أمر நாங்கள் ضميرகளோட இணைக்கப்படுறோம். நாங்கள் ஏற்கனவே فعل ماضي அதே மாதிரி فعل مضارع ضميرகளோட இணைக்கிற சம்பந்தமாக பார்த்தோம். இப்போது فعل المضارع فعل أمر فعل الأمر ضميرகளோட எப்படி நாங்கள் இஸ்னாது பண்ண போறோம்? உதாரணமாக اذهب என்றது எங்களுக்கு தெரியும். அது முஃப்ரதுல اذهب، مفرد لا اذهب، مفرد முகாத்தபாவுல முஅன்னஸாக இருந்தால் اذهبي. எங்களுக்கு தெரியும் ஃபியல் அம்ரன்றது முகாத்தப்ல தான் வரும். முகாத்தபா ரைட். அதாவது ஃபியல் அம்ர் என்றது எங்க வரும் அப்படின்றால் முன்னிலையோடு சம்மந்தப்பட்டு தான் வரும். ரைட். அப்போ அதுல முதக்கர் முஃப்ரதுல என்ன சொல்றோம்? இذهب உதாரணமாக. அல்லது முஅன்னஸாக இருந்தால் اذهبي، اذهب، اذهبي. ஜமல اذهبوا சொல்றோம். முதக்கர்ல اذهبوا. முஅன்னஸ் ஜமல اذهبنا، اذهبنا. طيب، இங்க اذهبوا என்றதுல வாவ் இருக்குது. வாவுல் ஜமா. اذهبوا வாவுல் ஜமா தான் ஃபாயில். اذهبوا. اذهبنا என்றதுல நூன் இருக்குது. நூன் நிஸ்வா. அந்த நூனு நிஸ்வா தான் ஃபாயில். اذهب என்று சொல்லும் பொழுது அங்க ஃபாயில் எப்படி இருக்குது? ضمير مستتر. تذهب، تذهب என்று சொல்லும் பொழுது முதாரி ஃபஅல் முதாரில எப்படி ضمير مستتر தான் ஃபாயிலும், அதே மாதிரி اذهب என்று சொன்னால் அங்கேயும் ضمير مستتر ஃபாயிலாக இருக்கும். اذهبي என்று சொல்லும் பொழுது யாஉல் முகாத்தபா، யாஉல் முகாத்தபா தான் ஃபாயிலாக இருக்கும். اذهبي. ரைட். இது நாங்கள் சுருக்கமாக பார்க்கிறோம். اذهب علامة بنائه السكون. اذهب என்று சொல்லும் பொழுது அது நாங்கள் சொன்னோம் மப்னி என்று சொன்னோம். தானே ஃபியல் அம்ர் எல்லாமே மப்னி. இது மப்னி என்றதுக்கு அடையாளம் இங்க சுக்கூன் வந்திருக்கிறது. மப்னிக்கு அடையாளம் சுக்கூன். ரைட்.
இதுஹபு என்றதுல அலாமத்து பினாயி அது மப்னியாக இருக்கிறதுக்கு அடையாளம் ஹதுஃபு நூன், நூன் ஹதுஃபு செய்யப்பட்டிருக்கிறது. இதுஹபூன என்று சொல்றது இதுஹபு. இதுஹபி என்றதுல அலாமத்து பினாயி ஹதுஃபு நூன், அங்கேயும் அது மப்னியாக இருப்பதற்கான அடையாளம் நூன் ஹதுஃபு செய்யப்பட்டிருக்கிறது. இதுஹப்ன என்றது மப்னியுன் அலா சுக்கூன், அது சுக்கூன்ல மப்னியாக இருக்குது. இங்க என்ன சொல்லுவாங்கண்டா ஃபேல் அம்ர் அது மப்னி, எதுல மப்னி என்றால் அலாமா யுஜ்ஸம் பிஹி அல் ஃபிஅல் முதாரி', முதாரி'ு அட முதாரி' எதுல ஜஸ்ம் செய்யப்படுமோ, அதுல முதாரிக்கு எப்படி ஜஸ்ம் செய்யப்படுமோ அதுல மப்னி என்று சொல்லுவாங்க. என்றால் இப்ப உதாரணமா நீங்க தத்ஹபு என்று இருக்கிறதுல ஜஸ்ம் செய்யும் பொழுது எப்படி சொல்வீங்க? எப்படி சொல்லுவீங்க? உதாரணம் சொல்லுவாங்க. தத்ஹபு ஜஸ்ம் செஞ்சு சொல்றோம்டா, எப்படி சொல்வீங்க? லம் தஸ்ஹப். லம் தத்ஹப், லம் தத்ஹப். எப்படி ஜஸ்ம் செஞ்சீங்க? ஜஸ்முக்கு அடையாளம் என்னங்க? அலாமத்துல் ஜஸ்ம் சுகூன். ஜஸ்முக்கு அடையாளம் சுகூன். லம் தத்ஹப். அதே மாதிரி தான் அதனுடைய அம்ரல ஃபேல் அம்ரல என்ன சொல்றீங்கன்னா சுக்கூன் கொடுக்குறீங்க. இங்க ஃபேல் அம்ரல நீங்க மப்னி ஆக்குறீங்க. ஃபேல் அம்ரல மப்னி ஆக்குறீங்க. அங்க ஒரே ஒரு நிலைமை தான் இருக்கு ஃபேல் அம்ரல. ஆனா ஃபேல் முதாரி தத்ஹபு, தத்ஹப, தத்ஹப் என்று மாறுபடும். அது மாறும். ஃபேல் மப்னி ஃபேல் அம்ர் மப்னி, ஃபேல் அம்ர் மப்னி. இதுஹப் ஒரு நிலையில தான் என்ன செய்யும், இதுஹப் என்ற நிலையில மட்டும்தான் வரும். அப்ப ஃபேல் அம்ரு எதுல நாங்க மப்னி என்று சொல்றோம்? நீங்க அதனுடைய முதாரி எதை கொண்டு ஜஸ்ம் செய்யப்படுமோ அதுல மப்னி. முதாரி எதை கொண்டு ஜஸ்ம் செய்யப்படும்? சுக்கூன். இது தத்ஹபு என்றது இருக்கிறது, லம் தத்ஹப் என்று மாறும். அதே மாதிரி ஃபேல் அம்ருக்கு வரும் பொழுது இதுஹப், இதுஹப், ரைட். இதுஹபி என்றதை நீங்க பார்த்தீங்கன்னா இதுஹபி, தத்ஹபீன என்றுதான் முதாரி இருக்கு. தத்ஹபீன நாங்க தத்ஹபீனுக்கு ஜஸ்ம் செய்யும் பொழுது எப்படி சொல்லுவோம்? உதாரணமா ஏன்னா நீங்க சாப்பிடல ஒருத்தர். லம் தஸ்ஹபி, லம் தத்ஹபி, லம் தத்ஹபி என்று சொல்லுவோம் தானே. என்ன நடக்கும்? நூன ஹதுஃபு செய்யும், நூன ஹதுஃபு செய்யும். அதே மாதிரி தான் முதாரியான ஃபேலுக்கு எப்படி நாங்க ஜஸ்ம் செய்யறோமோ ஃபேல் அம்ரல அதுல பினா செய்யும், அதுல மப்னி ஆக்கி விட்டுவிடும். இது ஹபி, ரைட். இது ஹபி அந்த நூனை ஹதுஃபு செய்யும். அதே மாதிரி தத்ஹபூன என்று இருக்கும். நான் ஜஸ்ம் செய்யும் பொழுது தத்ஹபூன எப்படி மாறும்? லம் தஸ்ஹபு, லம் தத்ஹபு, லம் தத்ஹபு என்று மாறும். லம் தத்ஹபு மாறும். அப்புறம் ஃபேல் அம்ரல வரும் பொழுதும் இதுஹபு என்று நாங்கள் ஹதுஃபு செய்வோம். ஃபேல் முதாரி எதுல ஜஸ்ம் எப்படி ஜஸ்ம் செய்யப்படுமோ அதுல ஃபேல் அம்ரல நாங்கள் பினா செய்வோம். அதே மாதிரி நூனு நிஸ்வா, நூனு நிஸ்வால நாங்க ஃபேல் முதாரிலேயே எதுவும் செய்யறது இல்லை. என்ன சொல்றோம்? ஃபேல் முதாரில நூனு நிஸ்வா வரும் பொழுது நாங்க அதை மப்னி என்று அங்கே மப்னி என்று சொல்றோம். மாற்றங்கள் வராது. தத்ஹப்ன என்று சொல்றோம். தத்ஹப்ன, ரைட். அதே மாதிரி தான் ஃபேல் அம்ரல இதுஹப்ன என்று நாம சொல்றோம், ரைட். அடுத்தது என்னன்னா ஹம்சத்துல் அம்ரி சுலாதி. சுலாதியான ஃபேலுடைய அம்ர் ஃபஅல. ஃபஅலன்றது சுலாதி. அதாவது அதுல ஃபாவுல் கலிமா, ஐனுல் கலிமா, லாமுல் கலிமா, இது மூணு தான் இருக்குது. சுலாதி என்றதான் அர்த்தம். சுலாதியுடைய ஹம்சா, சுலாதியுடைய ஹம்சா ஃபேல் அம்ரோட சுலாசியா இருக்கு. ஹம்சத்து அல் அம்ர் அஸ்ஸுலாதி.
இப்போ நாங்கள் சொன்னோம் இதுஹப் என்று சொன்னோம் தானே. இதுஹப். அதே மாதிரி இஷ்ரப், இஃபால், இதெல்லாம் ஹம்சா. இந்த ஹம்சத்து வஸ்ல், இது ஒரு ஹம்சத்து வஸ்ல். ஹம்சத்துல் அம்ரி துலாதி ஹம்சத்து வஸ்ல். ஹம்சத்து வஸ்ல் என்று இருக்கும்போது فلا يكتب فوقها ولا تحتها همزة علامة الهمزة. ஹம்சத்து வஸ்லுக்கு மேலேயோ கீழேயோ என்ன எழுதப்பட மாட்டாது, ஹம்சாவுக்குரிய இந்த அடையாளம் எழுதப்பட மாட்டாது. அதாவது ரஅஸ் ஐன் ஸகீர், ரஅஸ் ஐன் ஸகீர், ஒரு சின்ன ஐனுடைய தலை மாதிரி என்ன செய்யப்பட மாட்டாது, எழுதப்பட மாட்டாது. طيب فلا يكتب فوقها ولا تحتها علامة الهمزة. علامة الهمزة மேலேயோ கீழேயோ எழுதப்பட மாட்டாது, இந்த மாதிரி எழுதப்பட மாட்டாது. ஹம்சாவுக்குரிய அந்த ஐன், சிறிய ஐனுடைய தலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த அடையாளம் இல்லாமத்தான் ஹம்சத்துல் வஸ்ல் எழுதணும், எங்களுக்கு தெரியும். அதாவது இதுஹப் இப்படிதான் எழுதணும். இதுஹப் அடிப்படி எழுதுறது இல்லை, இதுஹப் என்று எழுதுறது இல்லை. எங்களுக்கு ஹம்சத்துல் வஸ்ல் என்ன நடக்கும்? ஹம்சத்துல் வஸ்ல் இடையில் வரும்போது பொழுது உச்சரிக்கணும். ஆரம்பத்தில் வரும்போது உச்சரிக்கப்படும், இடையில வரும் பொழுது விழுந்துடும். இடையில ஹம்சத்துல் வஸ்ல் இடையில வரும் பொழுது என்ன செய்யும், விழுந்துடும். ஆரம்பத்தில் மட்டும்தான் நம்ம அதை வாசிப்போம், வாசிக்க மாட்டோம். இடையில வரும் பொழுது விழுந்துடும் என்றா இடத்துல இருக்கும், வாசிப்புல என்ன செய்யாது, நான் வாசிக்க மாட்டோம். இதுதான் ஹம்சத்துல் வஸ்லுடைய நிலைமை. அப்ப சுலாதியான ஃபியலுடைய அம்ருல வரக்கூடிய, ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஹம்சா, அது ஹம்சத்து வஸ்ல் என்றது நாங்கள் தெரிஞ்சுக்கணும், ஹம்சத்து வஸ்ல். அதனால அதுல அந்த சிறிய ஐனுடைய தலை மாதிரியான அந்த அடையாளம், ஹம்சாவுக்குரிய அடையாளம் அதுல எழுதப்பட மாட்டாது. ரைட். அடுத்தது حركة عين الفعل في المضارع توافق حركة عين الفعل حركة عين الفعل في الأمر توافق حركة عين الفعل في المضارع. அதாவது அம்ருடைய ஐனுல் கலிமா, அம்ருல ஃபியலுடைய ஐனுல் கலிமா, அதனுடைய ஹரக்கா துவாஃபிக் உடன்படும். எதுக்கு உடன்படும்? ஹரக்கத ஐனில் ஃபியலி ஃபில் முதாரி, முதாரியில அந்த ஃபியலுடைய ஐனுல் கலிமாவுடைய ஹரக்காவுக்கு உடன்படும். அதே ஹரக்கா தான் ரெண்டுலையும் வரும். உதாரணமா யத்ஹபு என்று, யத்ஹபு ஐனுல் கலிமாவுக்கு என்ன இருக்குது? யத்ஹபு என்றதுல என்ன இருக்குது? ஃபத்ஹா இருக்குது. ஃபியல் அம்ரலையும் நான் ஃபத்ஹா தான், அந்த ஹாவுக்கு ஃபத்ஹா தான் சேரும். அதான் ஐனுல் கலிமா. யத்ஹபு இதஹபு, இதஹப் யத்ஹபு இதஹப். அதே மாதிரி யஸ்ஜுது என்ன இருக்குது? ஐனுல் கலிமாவுக்கு தம்மா இருக்குது. ஃபியல் அம்ரல உஸ்ஜுத். யக்ஸிலு கஸ்ரா இருக்குது, இக்ஸில் அங்கேயும் சீனுக்கு கஸ்ரா. யத்ஹகு யத்ஹக், யதுருசு உதுருஸ், யத்ரிபு யத்ரிப். அப்ப ஐனுல் கலிமாவுக்கு முதாரியில என்ன ஹரக்கா இருக்குதோ அதே ஹரக்கா தான் ஃபியல் அம்ரலையும் வரும், ஃபியல் அம்ரலையும் வரும். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம்டா, நான் ஃபியல் அம்ர வந்து முதாரியான ஃபியல் தான் எடுக்கிறோம் என்று சொல்லுவோம். முதாரியுடைய அந்த ஹர்ஃபுல் முதாராவுடைய அந்த ஹர்ஃபை ஹதுவு செஞ்சுட்டு, உதாரணமாக நாங்க இதுஹப் என்றதை எடுக்கணும்டா இங்கிருந்து எடுப்போம், ததுஹப் என்றது இது எடுப்போம், ததுஹபு என்றது இது எடுப்போம். தாவா ஹதுவு செஞ்சுட்டு வாசிக்க முடியாது, அதனால நாங்க என்ன செய்வோம், ஒரு ஹம்சாவை முன்னால கொண்டு வருவோம் தானே, ஹம்சத்து வஸ்ல கொண்டு வந்து நாங்க இதுஹப் என்று சொல்றோம், இதுஹப் என்று சொல்றோம். எப்போ நாங்க இதுஹப், இங்க இதுஹப் என்று சொல்றோம், இந்த இடத்துல உஸ்ஜுத் என்று சொல்றோம். சில இடங்கள்ல அந்த ஹம்சாவுக்கு கெஸ்ரா செய்யறோம், சில இடங்கள்ல அந்த ஹம்சாவுக்கு தம்மா கொடுக்கிறோம். எப்ப தம்மா செய்யறோம் ஹம்சாவுக்கு? ஐனுல் கலிமாவுக்கு தம்மா இருந்தால் ஃபியல் அம்ரலையும் ஐனுல் கலிமாவுக்கு தம்மா தான் என்ன செய்யுது இருக்கும். அதனால ஐனுல் கலிமாவுக்கு தம்மாக இருந்தால் நாம அந்த ஹம்சத்து வஸ்லுக்கும் என்ன செய்யறோம், தம்மு கொடுக்குறோம் தானே.
ஐனுல் கலிமா தம்மா இல்லாமல் கஸ்ரா அல்லது ஃபத்ஹா இருந்தா என்ன செய்யறோம்? كسرة ஹம்சத்துல் வஸ்லுக்கு வஸ்ல். கஸ்ரா கொடுக்கும். ஹம்சத்துல் வஸ்லுக்கு கஸ்ரா கொடுக்கிறோம். ரைட். இப்ப பாருங்க, அதான் நீங்க சொல்லியிருக்கிறேன். ஹரகத்து ஹம்சத்தில் வஸ்லி, ஹம்சத்துல் வஸ்லுடைய ஹரக்கா தகூனு மக்சூரத்தன், கஸ்ர் செய்யப்பட்டதாக இருக்கும். எப்ப? இதா கான ஐனுல் ஃபிஅலி ஃபில் முதாரிஇ மஃப்தூஹன் அவ் மக்சூரா. இந்த ஃபிஅலுடைய ஐனுல் கலிமா முதாரிஇல ஃபத்ஹ் செய்யப்பட்டதாக அல்லது கஸ்ரா செய்யப்பட்டதாக, மக்சூர் கஸ்ர் செய்யப்பட்டதாக இருந்தால், அந்த ஐனுல் கலிமாவுக்கு அந்த நிலைமை இருந்தால் இந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? கஸ்ரா கொடுக்கிறோம். அதை மக்சூராக மாத்துறோம். உதாரணமா யதுஹபு, இதுஹப், இதுஹப் ஏன் ஐனுல் கலிமாவுக்கு ஃபத்ஹ், அதனால ஹம்சத்துல் வஸ்லுக்கு கஸ்ரா கொடுக்கிறோம். யல்அபுல இல்அப் என்று சொல்றோம். ஏன் ஐனுல் கலிமாவுக்கு ஃபத்ஹா இருந்தால் ஹம்சத்துல் வஸ்லுக்கு கஸ்ரா கொடுக்கிறோம். யதுரிபு என்றதுல யுதுரிப், ஏன் ஐனுல் கலிமாவுக்கு கஸ்ரா இருக்கிறதுனால ஹம்சத்துல் வஸ்லுக்கும் கஸ்ரா கொடுக்கிறோம். யன்சிலு என்றதுல என்ன சொல்றோம்? இன்சில் என்று சொல்றோம். ஐனுல் கலிமாவுக்கு கஸ்ரா இருக்கிறதுனால நாங்க ஹம்சத்துல் வஸ்லுக்கும் என்ன செய்யறோம்? கஸ்ரா கொடுக்கும். கஸ்ராவும் ஃபத்ஹா இருந்தால் ஹம்சத்துல் வஸ்லுக்கு எது வரும்? கஸ்ரா தான் வரும். கரெக்ட். ஒரே ஒரு நிலையில தான் என்ன செய்யும்? தம்மா வரும். அதாவது ஐனுல் கலிமாவுக்கு தம்மா இருந்தால் ஹம்சத்துல் வஸ்லுக்கு நாங்கள் தம்மா செய்கிறோம். ஃபதகூனு மதுமூமத்தன், அந்த ஹம்சத்துல் வஸ்ல் மதுமூமாக இருக்கும், தம் செய்யப்பட்டிருக்கும். இதா கான ஐனுல் ஃபிஅலி ஃபில் முதாரிஇ மதுமூமன், முதாரிஇல ஐனுல் ஃபிஅல் தம் செய்யப்பட்டிருந்தால், யஸ்ஜுது என்றிருந்தால் என்ன செய்யறோம்? உஸ்ஜுது, உஸ்ஜுத். யதுஃபுலு உதுஃபுல், இந்த மாதிரி செய்யறோம். ரைட். فهمتم إلى هنا؟ نعم أستاذ. نعم أستاذ. طيب اذهب اكتب، اذهب اكتب. இதில் இரண்டில் பாருங்க. அல் ஹர்ஃபு சாக்கின், اذهب ஃபாவுல் கலிமா எது? ذال. ஃபாவுல் கலிமா தால். தஹப யதுஹபு இதுஹப். தஹபன்னு சொல்லும் பொழுது அந்த அடிப்படையான கலிமாக்கள் தால், ஹா, பா, கத்தப, யக்துபு, உக்துபு, அடிப்படையான அந்த கலிமாக்கள். ஃபாவுல் கலிமா காஃப், கத்தப. இங்க நாங்கள் என்ன செய்யறோம்? ஃபேல் அம்ருக்கு வரும் பொழுது நான் முதாரியுடைய ஹதுவு செய்யறோம். ஹர்ஃபுல் முதாராவுடைய ஹர்ஃப் ஹதுவு செஞ்சால் எங்களுக்கு வாசிக்க இயலாது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது எழுத்துக்கு ஃபாவுல் கலிமாவுக்கு சுக்கூன் இருக்குது. முதலாவது எழுத்துக்கு சுக்கூன் இருந்தால் வாசிக்க இயலாது. அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு ஹம்சாவை கொண்டு வரோம். அல் ஹர்ஃபு சாக்கின், சுக்கூன் பெற்ற ஒரு ஹர்ஃப், யஹ்தாஜு இலா ஹம்ஸதி வஸ்லின், சுக்கூன் பெற்ற ஹர்ஃபுக்கு எங்களுக்கு என்ன தேவை? ஹம்ஸத்து வஸ்ல் தேவை. லிதஸ்ஹீலி நுத்கி பிஹி, எதுக்காக? அதன் மூலமாக அதை இலகுவாக என்ன செய்யறது? வாசிப்பதற்காக ஹம்ஸத்து வஸ்ல் தேவைப்படும். ரைட். லிதஸ்ஹீலி நுத்கி பிஹி. அதை இலகுபடுத்துறதுக்காக, அதை மொழிகிறதை இலகுபடுத்துறதுக்காக அந்த பிஹி என்ற அந்த ஹர்ஃபு சாக்கின்ல கொண்டு என்ன செய்யலாம்? எங்களுக்கு வாசிக்க மொழிகிறதுக்கு இயலாது. எனவே அதை ஹம்ஸத்து வஸ்ல கொண்டு வரதுனால தான் நாங்கள் மொழியணும். ஆனா இங்க குல்ன்றதும் ஃபேலாம்ன்றதான், குத் என்றதும் ஃபேலாம். இதுல எங்களுக்கு என்ன தேவைப்படாது? தேவைப்படாது. ஏன் தேவைப்படாதுண்டா, நீங்க நாங்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறோம்டா, ஹரக்கா முத்தஹர்ரிக்கான ஒரு எழுத்துல ஆரம்பிக்கிறோம். அப்ப சுக்கூன் இல்லை. அதனால அந்த இடத்துல அந்த அம்ருல எங்களுக்கு ஹம்ஸத்து வஸ்ல் தேவை இல்லை. லா யஹ்தாஜு இலா ஹம்ஸத்தி வஸ்ல், இந்த குல் ஹுத் ஹம்ஸத்துல் வஸ்ல் அங்க தேவை இல்லை. லிஅன்னஹு முத்தஹர்ரிக்கும்,
என்றால் அது முத்தஹர்ரிக்காக இருக்குது. வலைச சாக்கினன் சுக்கூன் பெற்றதாக இல்லை. ரைட். அடுத்தது பாருங்க. إذا وقعت ال بعد فعل الأمر المبني على السكون تحول السكون إلى كسرة. இது இன்னொரு சப்ஜெக்ட். ஃபேல் அம்ருக்கு பிறகு ஃபேல் அம்ருடைய கடைசியில் எங்களுக்கு தெரியும் பொதுவாக சுக்கூன் இருக்கும். முஃப்ரதுல என்ன இருக்கும்? சுக்கூன் இருக்கும். இதஹப், உக்துப், உஸ்ஜுத், குல், ஹுத் என்ன இருக்குது கடைசியில்? சுக்குன். அதுக்கு அடுத்த சொல்லுல ஃபேல் அம்ருக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த சொல்லுல என்ன இருக்குன்னா அல் இருக்குது. அல் தாரீஃபுடைய அல் இருந்தால் இப்ப என்ன நடக்கும்? இல்திகா சாக்கினை, இரண்டு சுக்கூன்கள் ஒன்றோடு சந்திக்கும். சரி, அல்லுல சுக்கூன் இருக்குது. ஏன்னா அந்த ஹம்சத்து அல்லுல இருக்கிற ஹம்சத்து வசல் அது விழுந்துடும். முடித்தல்ல வராது. முடித்தல்ல வராம இருக்கும் பொழுது அது விழுந்துடும் பொழுது அங்க ஒரு சுக்கூன் இருக்குது. உதாரணம் இஷ்ரபில் கஹ்வான்னு சொன்னால் இஷ்ரப் சொல்லும் பொழுது பாவுக்கு சுக்கூன் இஷ்ரப். அல் கஹ்வால ஹம்சா விழுந்தா லாமுக்கு சுக்கூன் இருக்குது. அப்ப ரெண்டு சுக்கூன் பக்கத்துல வருது. முடியும் பொழுது ரெண்டு சுக்கூன்கள். இந்த மாதிரி வரும் பொழுது நாங்க என்ன செய்யறோம்? முதலாவது இருக்கக்கூடிய அந்த சுக்கூனுக்கு சுக்கூனை இல்லாமலாக்கி அந்த ஹர்ஃபுக்கு என்ன கொடுக்குறோம்? கெஸ்ரா கொடுக்குறோம். அந்த சுக்கூன் கெஸ்ராவாக மாறுது. ஏன் அதனால இல்திகா சாக்கினை, இரண்டு சுக்கூன்கள் சந்திப்பதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்க அதை செய்யறோம். அதுதான் நீங்க சொல்லியிருக்கலாம். இதா வகாத் அல் பஅத ஃபிஅலில் அம்ரில் மப்னி அலா சுக்கூன், சுக்கூன்ல மப்னியாக்கப்பட்ட பினா செய்யப்பட்ட ஃபிஅல் அம்ருக்கு பிறகு அல் இருந்தால் தஹவ்வல சுக்கூனு இலா கஸ்ரா, சுக்கூன் கஸ்ராவாக என்ன செய்யும்? மாறும். கஸ்ராவாக மாற்றம் அடையும். உதாரணமா இஷ்ரப், இஷ்ரப் கடைசியில் என்ன இருக்குது? சுக்கூன் இருக்குது. இரண்டாவது மப்னி அலா சுக்கூன். அப்ப பின்னால் ஒரு அல் வரக்கூடிய சொல் இஷ்ரபில் கஹ்வா என்று வரும் பொழுது நாங்க இஷ்ரப் அல் கஹ்வான்னு சொல்றது இல்லை, இஷ்ரபில் கஹ்வா சொல்றோம். ஏன்னா அந்த ஹம்சத்து வசல் விழுந்துடும். அல் கஹ்வால் இருக்கிறது. அப்ப அங்க சுக்கூன், இங்க சுக்கூன், இரண்டு சுக்கூன்களும் இருக்கிறதுனால வாசிக்க முடியாது. பக்கத்துல இரண்டு சுக்கூன்கள் இருந்தால் அதனால முதலாவது சுக்கூனுக்கு நாங்க என்ன செய்யறோம் என்றால் கஸ்ரா هذا மாற்றுவோம். இஷ்ரபில் கஹ்வா. افهم الدرس، افهم الدرس. اخرج والعب، اخرج والعب. இங்க என்ன நடக்கல? اخرجல ஜீம்ல சுக்கூன் இருக்குதானே? இந்த சுக்கூன் மாறியதா? இங்க மாறவில்லை. ஏன் மாறல? அல் வரல தானே, அதுக்கு பிறகு சுக்கூன் வரல. அதனால லம் யுக்ஸர் ஹர்ஃபுல் ஜீம், இந்த ஜீம் கெசர் செய்யப்படலைங்க. ஏன்? லிஅன்ன மா பஅதஹு என்றால் அதுக்கு பின்னால இருக்கிறது ஹர்ஃபுன் லைஸ சாக்கினன், ஒரு ஹர்ஃப் இருக்குது. அது சுக்கூன் பெற்ற ஒரு ஹர்ஃப் அல்ல, வாவ் இருக்குது. வ உக்ருஜ் வல்அப், உக்ருஜ் வல்அப். ரைட். அப்ப எப்ப நாங்க இந்த சுக்கூனை கெஸ்ராவா மாத்தணும்? அதுக்கு பின்னால ஒரு சுக்கூன் பெற்ற ஹர்ஃப் வரும் போதுதான். اذهبوا اذهبي الى اصل. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். الى اصل اصله في المضارع. مضارع الى اصل எப்படி இருக்கும்? اذهبون تذهبون என்று தானே. اذهبي உடைய அஸ்ல் எப்படி இருக்கும்? تذهبين என்று இருக்கும். என்ன நடந்திருக்குது? حذف في الامر حرف المضارع. அம்ருல வரக்கூடாது. என்ன நடந்திருக்குது? முதாரியுடைய ஹர்ஃப் ஹதுவு செய்யப்பட்டிருக்குது. எது முதாரியுடைய ஹர்ஃப்? தத்ஹப்ல, தத்ஹபூனல, தத்ஹபீனல தா. அப்ப இந்த தா ஹதுவு செய்யப்பட்டிருக்குது. பிறகு சும்ம ஹுதிஃபத்தின் நூன். பிறகு என்ன ஹதுவு செய்யப்பட்டிருக்குது? நூன் ஹதுவு செய்யப்பட்டிருக்குது. என்ற நாம் முதாரியான ஃபியலுக்கு ஜஸம் செய்யும் பொழுது நூனை ஹதுவு செய்யறோம். இந்த நூனை ஹதுவு செய்யறோம். அதே மாதிரி தான் ஃபியல் அம்ருலையும் நாம பினா செய்யறதாக இருந்தாலும் ஃபியல் முதாரியால எதை கொண்டு நாம ஜஸம் செய்யறோமோ அதே விட ஃபியல் அம்ருல செஞ்சு பினா செய்யணும். ரைட் ரைட். அடுத்த விஷயம் என்னன்னா ஐனுல் ஃபியல். ஒரு ஃபியலுடைய ஐனு கலிமா என்றது எதுன்னா
هو الحرف الثاني في الماضي மாதியில இரண்டாவது ஹர்ஃபாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஐனுல் கலிமான்னு சொல்றோம். மாதியில சுலாசி முஜர்ரதுல இரண்டாவது ஹர்ஃபாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்றோம், ஐனுல் ஃபியால்னு சொல்றோம், ஐனுல் கலிமா. முதலாவது ஹர்ஃப் ஃபாஉல் கலிமா, ஃபாஉல் ஃபியால். இரண்டாவது ஹர்ஃப் ஐனுல் ஃபியால். மூன்றாவது ஹர்ஃப் லாமுல் ஃபியால். இது எப்படி சொல்றோம்னா, ஃபஅலன்றதுக்கு ஒப்பிட்டு சொல்றோம். ஃபஅல என்ற சொல்லத்தான் நாங்கள் ஒரு அடையாளமாக வச்சிருக்கோம், மீசானாக வச்சிருக்கோம். ஃபஅல, ஃபாவுல் கலிமா, ஐனுல் கலிமா, லாமுல் கலிமா. அதே மாதிரி தஹபல் எடுக்கும் பொழுது அந்த ஃபாவுடைய இடத்துல தால் இருக்குது தானே, ஐனுடைய இடத்துல ஹா இருக்குது, லாமுடைய இடத்துல பா இருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவோம்டா, தால் ஃபாவுல் கலிமா, ஹா ஐனுல் கலிமா, பா லாமுல் கலிமா. அதே மாதிரி ரகீப. ரைட், كاف ثانية عين الكلمة. فعل الأمر لا يكون إلا للمخاطب. فعل الأمر برتوري لا يكون إلا للمخاطب المذكر والمؤنث فقط. مخاطب لذن فعل الأمر نبيج. فعل الأمر غائب له ومتكلم له نسيات وراء. فعل الأمر انرده إنك ورم فعل الأمر مخاطب مفرد الكلام، ஜமாவாக இருக்கலாம், முசன்னாவாக இருக்கலாம், முதக்கராக இருக்கலாம், முஅன்னஸாக இருக்கலாம். முஹாத்தபில் தான் ஃபிஅலுல் அம்ர்ன்றது வரும். وصلنا إلى الدرس الخامس عشر. நாங்க 15வது பாடத்துக்கு போறோம். ரைட், ஏன் 15ன்னு சொல்லல? 15 தர்சன் தான் நாங்க சொல்லுவோம். 15 தர்சன், 15 பாடங்கள் என்று சொல்லும் பொழுது, அல்லது 15 மாணவர்கள் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? 15 தாலிபன், 15 தாலிபன். மாணவிகள் என்று சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்? தாலிபான். 15 தாலிபத்தன் என்று சொல்றோம். அப்ப இங்க வந்து மட்டும் தர்ஸ்ன்றது முதக்கர் தானே, மஅதூதா இருக்கிறது தர்ஸ் முதக்கர். ஏன் அது நாங்க 15ன்னு சொல்லலாம்? இது அதத் தர்தீபி, ஞாபகம் வச்சுக்கணும். அதத் தர்தீபியில நாங்க இப்படித்தான் கொண்டு வரோம், உடன்பாடாகத்தான் கொண்டு வரோம். அதாவது சிகா மௌசூஃப எப்படி நாங்க கொண்டு வரோமோ அதே மாதிரி தான் நாங்க அதத் தர்தீபியில கொண்டு வருவோம். மசூஃபா இங்க இருக்கிற மாதிரி இந்த மசூஃப் முதக்கராக இருக்கிறதுனால இதையும் நாங்கள் முதக்கராக கொண்டு வரோம், ரெண்டையுமே. அத்தர்சுல் ஹாமிஸ அஷர், அத்தர்சுல் ஹாமிஸ அஷர். طيب, இதுல என்ன எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கடா, லன்னாஹியா, லா அன்னாஹியா, லா லின்னஹி, நஹிக்குரிய லா, லன்னாஹியா நஹி செய்யக்கூடிய, நஹி செய்யக்கூடிய, தடுக்கக்கூடிய லா. ஹர்ஃபு ஜஸ்ம், லன்னாஹியான்றது ஹர்ஃபு ஜஸ்ம். அது ஒரு ஜஸ்முடைய ஹர்ஃப், ஹர்ஃபு ஜஸ்ம், ஜஸ்ம் செய்யும். லம் எப்படி ஜஸ்ம் செய்யுமோ அதே மாதிரி லா அன்னாஹியாவும் என்ன செய்யும், லன்னாஹியாவும் ஜஸ்ம் செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃப், ஹர்ஃபு ஜஸ்ம், ஜாசிம் என்று நாம் சொல்லலாம், ஜஸ்ம் செய்யக்கூடியது. ரைட், எதுக்கு ஜஸ்ம் செய்யும்? லன்னாஹியா يجزم الفعل المضارع. نعم، فعل مضارعك جزم سيم، فعل مضارعك جزم سيم. ரைட், ஏன்னா லா நாஹியா இங்க வரும், முதாரியான ஃபியல்ல தான் வரும். முதாரியான ஃபியல்ல வந்தால் அந்த முதாரியான ஃபியலை மஜ்ஸூமாக மாற்றும். இந்த முதாரியான ஃபியலுக்கு ஜஸ்ம் செய்யும். ويجعل زمنه للمستقبل فقط. முதாரியான ஃபியல் எங்களுக்கு தெரியும், 2 காலத்துக்கும் உரியது. அதாவது நிகழ்காலத்துக்கும் உரியது, ஹாலுக்கும் உரியது. ஹாலுன்னு சொல்லலாம், அல்ல ஹாதிர்ன்னு சொல்லலாம். ஹாதிருக்கு ஹாலுக்கு உரியது, அதே மாதிரி முஸ்தக்பலுக்கும் உரியது. ரைட், லன்னாஹியா வந்தால் அது ஹாலை குறிக்குமா? குறிக்காது. எதைத்தான் குறிக்கும்? அதாவது அந்த பேசுறவர் பேசுறதுக்கு பிறகு நடக்க வேண்டியது. நீ இப்படி செய்யாதே அப்படின்னா
என்ன அர்த்தம்? இனி செய்யாது, இந்த கட்டளைக்கு பிறகு, இந்த தடைக்கு பிறகு நீ செய்யாது என்றதான் அர்த்தம் தானே. அதாவது முஸ்தக்பலத்தை குறிக்கும், வரப்போறதை தான் குறிக்கும். நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்யாது, குறிக்காது. طيب ويجعل زمنه للمستقبل فقط. அதனுடைய زمன காலத்தை முஸ்தக்பலுக்கு மட்டும் ஆக்கிடும். لا ناهية. இப்ப பாருங்க, இஸ்னாதுல் ஃபாயில்، இஸ்னாதுல் ஃபிஅல்، இஸ்னாதுல் ஃபிஅல் المضارع المجزوم، ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபிஅல பிலன்னாஹியா، லன்னாஹியாவை கொண்டு, லா கொண்டு, நஹியுடைய லாவை கொண்டு, அல்ல நஹி செய்யக்கூடிய லாவை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபியலை நாங்கள் இல தமாயிர், தமீர்கள் பக்கம் இணைக்கிறத பத்தி தான் நாங்கள் பார்க்க போறோம். ரைட், அதாவது லா தத்ஹப், லா தத்ஹப் என்று நீங்க சொல்லும் பொழுது இங்க உங்களுக்கு தெரியும் தத்ஹபு என்று, ல தத்ஹபு என்று இருக்கிறத தான் நீங்க லா தத்ஹப் சொல்றீங்க. ஃபிஅல் முதாரில பொதுவாக ரஃபுடைய நிலையில தத்ஹபு என்று இருக்கும். சரி, லானாஹியா வந்ததுனால, லன்னாஹியா வந்ததுனால, லானாஹியான்னு நாங்கள் சொல்றோம்ல, உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். ஏண்டா லன்னாஹியான்னு சொல்லும் பொழுது சில நேரம் விளங்காது, ஆனால் அப்படித்தான் நான் சொல்லணும். லன்னாஹியா இல்லை சேர்த்து வரும் பொழுது இந்த லாவுடைய அலிஃப் விழுந்துருமா இல்லையா? ரைட், அதனால லன்னாஹியான்னு சொல்றோம். அது லா அன்னாஹியா சேர்த்து சொல்லும்போது லன்னாஹியா. ரைட், இங்க அதுல சப்ஜெக்ட். இங்க தத்ஹபு என்று இருக்கிறதுல லா வந்ததுனால, நஹிக்குரிய லான்றதுனால கடைசிக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னா ஜஸ்ம் செய்யறோம். லானாஹியா என்ன செய்யும்? லன்னாஹியா ஜஸ்ம் செய்யும், முதாரிக்கு ஜஸ்ம் செய்யும். ரைட், இங்க எங்களுக்கு தெரியும் தத்ஹபு என்றதுல ஃபாயில் எது? ضمير مستتر تقديره أنت، ضمير مستتر تقديره أنت என்றதுதான் நாங்கள் படிச்சு ஏற்கனவே பார்த்தோம். ரைட், அப்ப தத்ஹபு என்று இருக்கிறது லானாஹியா, லா தத்ஹப் சொல்றோம். தத்ஹபீன என்று இருக்கும் முஹாத்தபா, முஹாத்தபாவில் வந்து முஅன்னஸ்ல முஹாத்தப்ல தத்ஹபீன என்று இருக்கும். நாங்கள் லா வந்ததுனால லா தத்ஹபி என்ன சொல்றோம்? லா தத்ஹபி ஜஸ்மு அடையாளமாக நூன ஹதுபு செய்யும், ஜஸ்மு அடையாளமாக நூன ஹதுபு செய்கிறோம். ரைட், அப்ப யாவுல் முஹாத்தபா இருக்கிற அந்த ஃபிஅல்ல லா தத்ஹபி சொல்றோம், லா தத்ஹபீன என்று சொல்ல மாட்டோம். இங்கேயும் இங்க ضمير ஃபாயில், அது ஃபாயில் வந்து யாவுல் முஹாத்தபா، யாவுல் முஹாத்தபா. طيب ஜம்ல நீங்க தத்ஹபூன என்று இருக்கும், லா வந்தா லா தத்ஹபு சொல்லுவீங்க முதக்கர் ஜம்ல. அப்ப இங்க வாவ் தான் ஃபாயில் தானே, லா தத்ஹபு. முஅன்னஸ் ஜம்ல என்ன சொல்லுவீங்க? லா தத்ஹபன. அதுல எந்த மாற்றமும் வராது என்றது மப்னி. லா தத்ஹபன நூன் நிஸ்வா வருது, லா தத்ஹபன சொல்லுவீங்க. ரைட், طيب لا تذهب علامة جزمه السكون، علامة جزمه السكون. இங்க ஜஸ்முக்கு அடையாளம் லா தத்ஹப் என்றதுல சுக்கூன் நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் தானே. லா தத்ஹபு, லா தத்ஹபி என்றதுல ஜஸ்முக்கு அடையாளம் அலாமத்து ஜஸ்மிஹிமா ஹத்ஃபுன், நூன ஹத்ஃப் செய்கிறது. ரைட், லா தத்ஹப்ன என்றது மப்னியுன் அலா சுக்கூன்، நூன் நிஸ்வா வருது மப்னியுன் அலா சுக்கூன். طيب அம்சிலா உதாரணங்கள்، லா தஅகுல் யா அஹி، லா தஅகுல் யா அஹி. தன்னை நாங்க லன்னாஹியா வரும் பொழுது சொல்லுவோம் லா தஅகுல் யா அஹி. اجتهد، اجتهد ولا تهمل دروسك، اجتهد ولا تهمل دروسك. طيب إنك ولا تهمل، لا تخرج من الفصل إلا بعد إذن المدرس، إلا بعد إذن المدرس. ما معنى لا تهمل؟ ما معنى لا تهمل؟
ஆசிரியரோட பெர்மிஷன் இல்லாம போகக்கூடாதுன்னு சொல்றாங்க உஸ்தாத். வெளியேறக்கூடாதுன்னு சொல்றாங்க. لا تهمل دروسك. لا تهمل دروسك. ما معنى لا تهمل دروسك؟ إهمال. ما معنى إهمال؟ الإهمال. ما هو الإهمال؟ لا تهمل دروسك. إهمال ما معنى الإهمال؟ إهمال என்றது புறக்கணிக்கிறது, கவனம் எடுக்காமல் இருக்கிறது. கவனம் எடுக்காமல் இருக்கிறது இஹ்மால். பொருட்படுத்தாமல் இருக்கிறது. பொருட்படுத்தாமல் இருக்கிறது. பாடத்துல கவனம் எடுக்காமல் இருக்காதே. தனி பாடத்தை பொருட்படுத்தாமல் இருக்காதே. لا تهمل ولا تهمل دروسك. ولا تهمل دروسك. لا تخرج من الفصل إلا بعد إذن المدرس. لا تخرج من الفصل إلا بعد إذن المدرس. طيب إنجذا أنمري تهمل أنا كاتب. طيب لا وما النافيتان. لا وما النافيتان. طيب எனக்கு தெரியும் இது இலகுவான ஒரு விஷயம். லன்னாஹியா பார்த்து தான் நாங்கள் பார்த்தோம். இன்னொன்றைக்கு லா அந்நாஃபியா. லன்னாஃபியா அதாவது நஃபி செய்யக்கூடிய லா நஃபி செய்யக்கூடிய طيب للنافية تنفي الفعل المضارع. مضارعنا فعل كان سيهم. مضارعنا فعلنا في الشيء. تنفي الفعل المضارع وتجعل زمنه للمستقبل. وتجعل زمنه للمستقبل ولا تعمل شيئا. لأن نافية إذا ذو عمل سيما سيئا. هذا என்ன செய்யணும்டா முதாரியான ஃபியலுக்கு நஃபி செய்யும். அமலண்டா ஏராபுல எதுவும் மாற்றங்கள் செய்யாது. وتجعل زمنه للمستقبل. லா வந்து நான் பொதுவாக முஸ்தக்பல் பயன்படுத்தலாம். ஹாலுக்கும் பயன்படுத்தலாம். ஹாலுக்கும் பயன்படுத்தலாம். அதிகமாக முஸ்தக்பலுக்கு பயன்படுத்தப்படும். வலா தஅமலு ஷைஅன். வலா தஅமலு ஷைஅன். அதாவது எந்த ஒரு அமலும் செய்யாதன்ற அர்த்தம் என்னன்னா அது ரஃபு நஸ்பு ஜஸ்ம் இந்த மாதிரியான எந்த ஒரு அமலும் செய்யாது. ரைட். அம்சில் உதாரணம் லா அஷ்ரபுல் கஹ்வா. லா அஷ்ரபுல் கஹ்வா. லா அஷ்ரபுல் ஹம்ரா أبدا. لا أشرب الخمر أبدا. الطالب إنجلم لا نافية إلا لصلكوريا لا تنين. الطالب المجتهد لا ينام في الفصل. الطالب المجتهد لا ينام في الفصل. இங்கே லா வந்துருக்கக்கூடியது இல்லைன்ற அர்த்தத்தை நாங்கள் கொடுக்குறோம். நஃபி செய்கிறோம். நஹியா இல்லை. நஹியை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். ரைட்டு. அப்போ எந்த ஒரு அமலும் செய்யலை. நஹி வந்து லா நாஹியா வந்து ஜஸ்ம் செய்யும். ஆனால் லா நாஃபியா எந்த ஒரு அமலும் செய்யாது. சரி. மன் நாஃபியா மா அந்நாஃபியா. மா லின் நஃபி. நஃபிக்குரிய அந்த மா இது என்ன செய்யும் என்றால் மாபியான ஃபியால நஃபி செய்யும். வலா தாமல் செய்யும். இதுவும் எந்த ஒரு அமலும் செய்யாது. இராபில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. أمثلة ما أكلت شيئا. ما أكلت شيئا. ما جاء المراقب اليوم. إيه ما كنت أندركم فعل ماضي என்றதுனா أنا ما كتبت الواجب يا أستاذ. أنا ما كتبت الواجب يا أستاذ. ரைட். இந்த மா ஃபெல் மாதில வரும். ஃபெல் மாதில வரும். அதே மாதிரி மா சில நேரம் முதாரியான ஃபெல்ல வரும் என்று நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். முதாரியான ஃபெல்ல மா வந்தால் அர்த்தம் எப்படி மாறும்? முஸ்தக்பல்ல இருந்து ஹாலுக்கு மாறிடும். இப்போ தக்லீப் அந்த மா வந்து என்ன செய்யும்டா தக்லீபு ஜமனாகும். அதனுடைய காலத்தை மாற்றிடும். முதாரியில மினல் முஸ்தக்பல் முதாரியுடைய முஸ்தக்பலுடைய அந்த காலத்தை ஹாலுக்கு என்ன செய்யும் மாற்றும். அப்படின்னு சொன்னா என்னன்னா அதுல ஹால் அர்த்தம் இருக்குது தானே. அந்த ஹால் அர்த்தத்தை உறுதிப்படுத்தும். ரெண்டு அர்த்தத்துக்கும் முதாரியான ஃபெயல் நாங்கள் பயன்படுத்துகிறோம். முஸ்தக்பல் ஹால் இரண்டுக்குமே பயன்படுத்துகிறோம். ஆனால் மா வந்துட்டுன்னா எது உறுதியாகும்? அது இங்கே வந்து ஹால் என்ற இது வந்து உறுதியாகும். உதாரணமா அன மா அஷ்ரபுல் கஹ்வா. அன மா அஷ்ரபுல் கஹ்வா என்றா
நான் இப்பதான் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இப்ப காஃபி குடிக்க மாட்டேன்ன்றது அர்த்தம். அனமா அஷ்ரபுல் காஹ் அனலா அஷ்ரபுல் காஹ்வான்டா நான் காஃபி குடிக்க மாட்டேன். ரைட், இங்க மா அஷ்ரபுல் காஹ்வான்டா இப்போ உள்ள நிலைமையை சொல்றது. அனமா அஷ்ரபுல் காஹ்வா ஐ அல்ஆன், இப்போ உள்ளது. பிமானா அன அஷ்ரபுல் காஹ்வா, நான் காஃபி குடிப்பேன். வலாக்கின் அல்ஆன லா அஷ்ரபுஹா, ஆனால் இப்போது நான் அதை குடிக்க மாட்டேன்ன்றதான் அர்த்தம். ரைட். லன்னாஃபியா கத்தன் ஃபில் முதாரியா, இங்க என்ன சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். லா நஃபிக்கு வரக்கூடிய அந்த லா முதாரியா நஃபியால நஃபி செய்யும். ஜமனில் ஹாலி, ஹால்ல, அதாவது நிகழ்கால முதாரியான ஃபியலையும் என்ன செய்யும், லன்னாஃபியா நஃபி செய்யும். இது அதல்ல அலைஹி தலீல், அதுக்கு ஒரு ஆதாரம் இருந்தால். நஹுலா அதுஹபுல் ஆன், இப்போது நான் போக மாட்டேன். இங்க லான்றது முஸ்தக்பல குறிக்காது. இப்போதுன்றது இங்க லான் இருக்கிறதுனால ஹாலத்தான் குறிக்கும். லான்றது நாங்க பொதுவாக முஸ்தக்பல் ஹால் ரெண்டுக்கும் வருமென்று எடுத்துக்கொள்ளலாம். இங்க மூலாசிரியர் என்ன சொன்னார்டா, முஸ்தக்பலுக்கு வருமென்று சொன்னார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலீல் இருந்தா அது ஹாலுக்கும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறார். இங்க கீழே லிம லா தஅகுலு, ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிறாய். லிம லா தஅகுலு, இங்க லா தஅகுலுன்றது எங்களுக்கு தெரியும், ஒருத்தரை பார்த்து, முன்னால் உள்ள ஒருத்தரை பார்த்து கேட்கிறார். அவன் இப்ப உள்ள நிலைமையை தான் கேட்கிறார் தானே. இங்க கொடுக்குது இந்த லா ஹாலை குறிக்குது சொல்றார். ஃபத்தாமு லதீது, சாப்பாடோ லதீதாக இருக்குது, சுவையாக இருக்குது என்றதான் சொல்றார். ரைட், இப்ப இன்னும் 2 சப்ஜெக்ட் இருக்கு இந்த பாடத்துல. நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புக்கு நான் அந்த பாடத்தை பிற்படுத்தும். இதோட நாங்கள் போதுமாக்கிக் கொள்ளலாம். ஹல் மின் சுஆல்? இந்த பாடம் விளங்குதா, அல்லது நஹு பாடம் மாதிரி? நஹு பாடம் தான் இது. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நஹு சார் நாங்க எப்ப படிக்கிறோம், இது நாங்க எது படிக்கிறோம், இது நஹு சர்ஃப் இல்லாம வேற எது? இதுதான் நஹு சர்ஃப். அதாவது நஹு கண்டே எப்படி 2 கிளாஸும் ஒரே நேரத்துல இருந்தா எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு தெரியலையே. தஜ்வீது கிளாஸும் உங்க கிளாஸ் ஒரே டைமிங்ல இருக்கு. என்ன சொன்னீங்க? தஜ்வீது கிளாஸும் துருசுலத்தில் அரபியா 2 கிளாஸும் ஒரே டைமிங்ல ஒன்னா இருக்கு உஸ்தாத். எதை அட்டெண்ட் பண்ணு தெரியல.